ஹாய் கைஸ். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கிளாஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டெக்னிக் இருக்குது, அப்படின்னா என்ன, பைத்தானில் எப்படி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த ஒரு 1 hour வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங்குள்ளே உங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை டேட்டா இன்ஜினியரிங் போகணும், இல்லை கோர் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாஸில் யூஸ் பண்ண கம்ப்ளீட் கோடு என்னோட கிட்டப் ரெப்போவில் இருக்குது. அந்த ரெப்போக்கான லிங்கையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோட லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் இதே மாதிரி ஏ ரிட்டர் கண்டென்ட் கோர் ஏ லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஏ வித் த்ரூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அதுக்கு பர்சனலாவே ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ ஃபீச்சர் சும்மா சிம்பிளாக ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய விஎஸ் கோடில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஃபீச்சர் இன்ஜினியரிங் செலக்ட் ஃபோல்டர். ஓகேவா? இப்போ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் எல்லாமே. நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் எந்த பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணாலுமே என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணுங்கள், அப்போனா தான் ப்ராப்பராக அதுக்கான ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லை தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூவி தான் யூஸ் பண்ணுறேன், யூவி இனிட். ஓகே, யூவி இனிஷியலைஸ் ஆயிரும். இப்போ வந்து யூவி விஇஎன்வி அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு வந்து இந்த கமெண்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ என்னோட என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இப்போது மேஜராக என்னென்ன பேக்கேஜஸ் தேவைப்படும் அப்படின்னா யூவி ஆட், ஸோ நம்பை, அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்டாஸ், மேட்ப்ளாட் லிப், அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சீபான். தென் இப்போதைக்கு இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்னும் போக போக நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் 1 by 1. ஸோ இதை மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு பேக்கேஜுமே நமக்கு தேவைப்படும், அது என்னென்னா ஐபிஒய் கர்னல். எதுக்கு அப்படின்னா நம்ம பார்க்க போகிற எல்லாமே .ibnb ஃபைலில் தான் இருக்கும். ஓகே, நோட் புக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன், யூவி ஆட் ஐபிஒய் கர்னல். ஸோ இந்த கர்னல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். இப்போ வந்து நம்ம பேக்கேஜஸ், அதாவது இன்ஸ்டாலேஷன், ப்ராஜெக்ட் செட்டப், இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மிஸ்ஸிங் .ipynb அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட். இப்போ இதுக்குள்ளே போன உடனே இந்த இடத்துல செலக்ட் கர்னல் பைத்தான் என்விரான்மெண்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்விரான்மெண்ட் என்ன பண்ணோமோ ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து இங்கே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஷோ ஆகும். இஃப் நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஷோ ஆகாது. நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட விஎஸ் கோடு ஓப்பன் ஆயிடுச்சு. அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் ப்ளஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூ அதை செலக்ட் பண்ணிட்டேன், செலக்ட் கர்னல் பைத்தான் கர்னல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து எங்கே இருக்கோ அங்கேயே வந்து சேவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ python.vnv அண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும். இப்போ என்னோட இன்ஜினியரிங் ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஏன்னா என்னோட ஃபோல்டரோட நேமுமே அதான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் நேமோட என்விரான்மெண்ட் வந்து எனக்கு செலக்ட் ஆயிரும். பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா 3.14 நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கான்செப்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோடுக்கு முன்னாடி நான் மார்க் டவுன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? மிஸ்ஸிங் வேல்யூஸில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா MCAR, அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம். ஓகேவா? மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம். இது வந்து என்ன மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து உங்களோட டேட்டா செட்டில் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகுறதுக்கு என்ன ரீசன்னா அது வந்து அன்ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. இதுதான் மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டமாக மிஸ் ஆகுறது. அண்ட் அதுலேயே வந்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா MAR, மிஸ்ஸிங் அட் ரேண்டம். ஓகேவா? மிஸ்ஸிங் அட் ரேண்டம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெக்கானிசம்.
இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா மேபி இப்போ ரீடிங்ஸ் எடுக்கும் போதோ இல்லை டேட்டா கலெக்ட் பண்ணும்போதோ தவறுதலாக ஒரு சில இடத்துல மிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேலே இருக்கக்கூடியது எம்சிஏஆர் கம்ப்ளீட்லி என்ன அப்படின்னா அன்ரிலேட்டடான டேட்டா. பட் கீழே இருக்கக்கூடியது ரிலேட்டடு, ஆனால் ஒரு சில இடத்துல மிஸ் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எம்என்ஏஆர். ஓகேவா, இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங் டேட்டா நாட் அட் ரேண்டம். மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். ஓகேவா, இது மிஸ் ஆயிருக்கு ஆனால் ரேண்டமாக மிஸ் ஆகலை. ஓகேவா, இதில் இன்னொரு வேர்ட்ஸ் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேபி ரெக்கார்டிங்ஸ், அதாவது நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது ஒரு சில இடத்துல மட்டும் கலெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகேவா, வாண்டடாக வந்து அந்த இடத்துல கனெக்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை மெஷூர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்என்ஏஆர். இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எம்சிஏஆர், அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளீட்லி அட் ரேண்டம், மிஸ்ஸிங் அட் ரேண்டம், மிஸ்ஸிங் நாட் அட் ரேண்டம். ஓகேவா, ஸோ இது மூணு தான் வந்து இருக்குது. இது மூணை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன தேவைப்படும், என்ன பேக்கேஜ் அப்படின்னா சீபான் தேவைப்படும். ஸோ நான் சீபானை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் சீபான் அஸ் எஸ்என்எஸ். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீபான் அப்படிங்கிற பேக்கேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன டேட்டா செட், சாம்பிள் டேட்டா செட் எடுக்க போகிறோம் அப்படின்னா df ஈக்குவல் டு நான் எடுக்க போகிற சாம்பிள் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இப்போ அதிலே காட்டுது sns.load டேட்டா செட். பட் நான் பென்குயின் அப்படிங்கிறத எடுக்கலை. நான் எடுக்க போகிற டேட்டா செட் வந்து டைட்டானிக். ஏன்னா இதில் இன்பில்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய டேட்டா செட்டு, அதாவது நிறைய ஃபீல்டு வந்து நன் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ நான் df டாட் ஹெட் அப்படின்னு நான் போடுறேன். ஹெட்டுன்னு நான் போட்டுட்டு நான் இப்போ கொடுத்தேன்னா இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இந்த டெக்குங்கிற இடத்துல NAN அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன வேல்யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண போகிறோம். நான் அதை வந்து இந்த இதை எடுத்துடுறேன், இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும் இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை. ஓகேவா, சரி இப்போ வந்து இதில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு நன் வேல்யூஸ் இருக்குது இந்த ஏரியாவில். இது மாதிரி இன்னும் எத்தனை இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்க என்ன அப்படின்னா df டாட் இஸ் நல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா நல் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கும். பட் இது எப்படி காட்டும்னா டோட்டலாக காட்டாது. ஓகேவா, தனித்தனியாக ரோவாக காட்டும். நம்மளால் எல்லா ரோவுமே வியூ பண்ணி பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக சம்மரியாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு டாட் சம் அப்படின்னு மட்டும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஒரு காலம்லேயும் எவ்வளோ வந்து நல் வேல்யூஸ் இருக்குன்னு. இப்போ நல் வேல்யூஸ் அதிகமாக இருக்க காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படிங்கிற காலத்தில் 177, டெக் அப்படிங்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா 688, எம்பார்க் அப்படிங்கிற ஒரு காலமில் பார்த்தீங்கன்னா 2 நன் வேல்யூஸ் இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இதோட ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டோட்டலாக எத்தனை காலம் இருக்குது எத்தனை ரோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 891 ரோஸு 15 காலம் இருக்குது இந்த டேட்டா செட், டைட்டானிக் டேட்டா செட்டில். ஓகேவா, சரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல் வேல்யூஸை டைரெக்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து வழி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்கலாம். ஓகேவா, நல் வேல்யூஸை ட்ராப் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா df டாட் ட்ராப்னா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா நல் வேல்யூஸை ட்ராப் பண்ணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேல்யூஸை ட்ராப் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா ஷேப் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா ரோஸ் மொத்தம் டோட்டல் 182 15 காலம்ஸ். ஓகேவா, இதில் தான் என்ன இருக்குது அப்படின்னா நல் வேல்யூஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது இதோடைய ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன். df டாட் ட்ராப்னா இதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1னா உங்களுக்கு காலம் வைஸாக செக் பண்ணும். ட்ராப்னா என்ன பண்ணும் அப்படின்னா காலம் வைஸாக ட்ராப் பண்ணும். வேறஸ் நீங்கள் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா ரோ வைஸாக உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராப் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இவ்வளோ வேல்யூஸ் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போ நமக்கு என்ன பண்ணிருச்சு அப்படின்னா காலம்ஸ் எந்தெந்த காலமில் வந்து இருக்கோ நல் வேல்யூஸ் அதை மட்டும் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ட்ராப் பண்ணிருச்சு. ட்ராப் பண்ணது போக
மிச்ச காலம் எவ்வளோ, நீங்கள் ரோஸ் பார்த்தீங்கன்னா அதே ரோஸ் இருக்கும், ரோஸ் உங்களுக்கு அஃபெக்டே ஆயிருக்காது. 891 ரோஸ் அப்படியே இருக்கும். காலம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 15, ஆனால் நம்ம ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இருக்க வேல்யூ 11. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல் வேல்யூஸ் இருக்க எல்லா காலமே ட்ராப் பண்ணிடு, ஆனால் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம், விச் மீன்ஸ் காலம் எந்த காலம்ல நல் வேல்யூ இருக்கோ அந்த காலம் அப்படியே ட்ராப் பண்ணிடும். ஆனால் ஆக்சுவல் ரியல் டைம் யூஸ் கேசஸில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ட்ராப் பண்ணக்கூடாது. பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? சரி, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணுறது. ஆனால் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரேட் பண்ண முடியும், அதாவது கண்டுபிடிக்க முடியும். அது என்னென்ன வேல்யூஸ், அது பற்றின கான்செப்ட் தான் நம்ம இம்ப்யூட்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை பற்றி படிக்கிற கான்செப்ட் பேர் தான் இம்ப்யூட்டிங் மிஸ்ஸிங் கான்செப்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்யூட்டிங் வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீன் வச்சு எப்படி நம்ம வேல்யூஸை கொடுக்கறது, மீன் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு நான் போகிறேன். மீன் வேல்யூ ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது இம்ப்யூட்டிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். மிஸ்ஸிங் வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், அதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தடு மீன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம பிளாட் பண்ணி பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குது. ஏன்னா ஏஜ் அப்படிங்கிற காலத்தில் தான் நம்ம என்ன பார்த்தோம், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குது, 177 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ்என்எஸ் டாட் ஹிஸ்டோகிராம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாட் பண்ண போகிறேன். ஹிஸ்ட் பிளாட் ஏஜ் அதிலே வருது பாருங்க. ஹிஸ்ட் பிளாட் ஏஜ் டிஎஃப்ல, அதாவது டேட்டால ஏஜுங்கிற அந்த ஒரு காலத்தை மட்டும் நான் பார்க்கணும். கேடிஇ அப்படின்னா கர்னல் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த கர்னல் டென்சிட்டி ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஒரு டயக்ராம் ஒன்று ட்ராவ் ஆகும், அதாவது ஒரு லைன் ஒன்று ட்ராவ் ஆகும். அந்த லைன் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அவுட்புட்டில் புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஹிஸ்டோகிராம் பிளாட். இதில் இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனை தான் நம்ம கேடிஇன்னு சொல்லுவோம், இந்த கர்னல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக இதுதான் அதோட வேல்யூஸ், அதாவது இந்த ஏஜோடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்படி தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் இந்த ஏஜுங்கிறதுல 177 நல் வேல்யூஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம மீன் வச்சு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அப்படி ஃபில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காலத்திலே ஃபில் பண்ணக்கூடாது, புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி அதில் அந்த வேல்யூஸை காப்பி பண்ணி அண்ட் நல் வேல்யூஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம மீனை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஎஃப், ஸோ இந்த இடத்துல புதுசாக ஒரு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காலம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏஜ், அதோட வேல்யூ வந்து ஏஜ் மீன் நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இங்கே வருது பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஎஃப் டாட் ஏஜுங்கிற காலத்தில் ஃபில்னா, இப்போ ட்ராப்னா மாதிரி ஃபில்லுனா வேல்யூ ஃபில் பண்ணும். ஓகே, இப்போ என்ன வேல்யூ ஃபில் பண்ணணும்னா அந்த ஏஜோட காலத்தோடைய மீனு. ஓகேவா? அந்த டோட்டல் ஏஜில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எல்லா ஏஜில் இருக்க எல்லா நல் வேல்யூஸ்லையும் ஃபில் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? அதை ஃபில் பண்ணி புதுசாக என்ன பண்ணும் அப்படின்னா ஏஜ் மீன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? புதுசாக ஒரு காலம்ல ஆல்ரெடி இருக்க காலமாக நம்ம ஆல்டர் பண்ண போகிறது இல்லை. இப்போ அதை எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அதை விசிபிள் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம என்னென்ன காலத்தை வந்து ஆல்டர் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ இந்த காலம் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணோம், அது இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த அந்த ஏஜ் அப்படிங்கிற காலமும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கரெக்டா? இந்த இடத்துல ஹெட் அப்படிங்கிறது வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கிரியேட் பண்ண ஏஜ் மீன் அப்படிங்கிற காலம் வந்துருச்சு, வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு, அண்ட் ஆல்ரெடி இருந்த வேல்யூமே அப்படியே இருக்கு. இப்போ எங்கெங்கெல்லாம் நல் இருக்கோ அந்த வேல்யூஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஃபில் ஆயிரும், மீன் வேல்யூ வந்து ஃபில் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா மீன் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்க்க போற டெக்னிக் வந்து மீடியன் இம்ப்யூட்டேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல மார்க்டவுன் செலக்ட் பண்ணிட்டு மீடியன் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ மீன் வச்சு தான் நம்ம வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீடியன் யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மீடியன் இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன் அண்ட் இங்கே வந்து பைத்தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ்மே நம்ம பண்ண வேணாம்.
இந்த இருக்கு பாருங்க, இதை அப்படியே எடுத்துட்டு வந்து புதுசா ஒரு காலம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட் பண்ண போறோம். அது என்ன காலம் அப்படின்னா ஏஜ் மீடியன் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல நீங்க மீன் அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல, இந்த மீனுக்கு பதிலா மீடியன் அப்படின்னு போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா? ஒண்ணுமே பண்ணல, நம்ம புதுசா ஒரு காலம் ஏஜ் மீடியன்னு அதுல அந்த ஃபில்னால என்ன வேல்யூ ஃபில் பண்ண போறோம்னா மீடியன் வேல்யூஸ் எல்லாமே ஃபில் பண்ண போறோம். இப்போ நான் வந்து இதை ரன் பண்றேன். அகைன் இங்க இருக்க இதை எடுத்துட்டு வந்து திரும்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இடத்துல வந்து மீடியன் அப்படின்னு நான் போடுறேன். என்னோட வேல்யூஸ் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசிபிள் பண்ணி பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் மீடியன்னு புதுசாக ஒரு காலம் நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மீடியன் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு மீன், மீடியன், மோட் இது 3 என்னன்னு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மோட் இம்ப்யூட்டேஷன். இப்போ மீன் பார்த்தோம், மீடியன் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மோட் இம்ப்யூட்டேஷன். மோட் இம்ப்யூட்டேஷன். ஓகேவா? மோட் இம்ப்யூட்டேஷன் வச்சு எப்படி பண்ணலாம் வேல்யூஸை ஃபில் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பைத்தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எந்தெந்த வேல்யூஸ், அதாவது இப்போ நீங்க ஏஜ் அப்படிங்கிற ஒரு காலத்தை நம்ம சரி பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ அதுல நிறைய வேல்யூஸ் ஃபில் பண்ணோம். இப்போ மோட் அப்படின்னு வரப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எம்பார்க் அடுத்து டெக்கு இது டெக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த காலமை ட்ராப் பண்ணுறது நமக்கு நல்லது. ஏன்னா டோட்டலாக இருக்கிறது 891. அதில் 600 வேல்யூஸ் வந்து நல் வேல்யூஸ் அப்படின்னா அந்த காலம் நமக்கு யூஸ்லெஸ். ஸோ அதை நாங்கள் இங்கே ட்ராப் பண்ணிடுறது நல்லது. ஸோ இப்போ நம்ம எதை சரி பண்ணலாம் அப்படின்னா எம்பார்க் டவுன் அப்படிங்கிற வேல்யூவில் வந்து 2 மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி பண்ணலாம். நீங்கள் வந்து மோட் எப்போ யூஸ் பண்ணணும்னா வெறும் கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குன்னா தான் அந்த இடத்துல மோட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து நியூமரிக்கல் டேட்டா, எனக்கு வந்து கண்டினியூஸ் டேட்டா இருக்குன்னா மீன் இல்லை மீடியன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த எம்பார்க் அப்படிங்கிற அந்த காலம் இருக்குல்ல, எம்பார்க்டு. ஸோ அந்த காலம்ல இருக்கக்கூடிய இதை வந்து விசிபிள் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த ரோ வந்து நல் வேல்யூஸ் வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம விசிபிள் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் எம்பார்க்டு அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இஸ் நல் அதுலேயே வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோ நம்பர் 61 829 என்ன இருக்கு அப்படின்னா ஒரு நல் வேல்யூஸ் இருக்கு. எங்கே அப்படின்னா எம்பார்க்டு அப்படிங்கிற ஏரியாவில் 2 நல் வேல்யூஸ் இருக்கு. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம். இப்போ எம்பார்க்ல எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்கு? ஏன்னா எம்பார்க்டு அப்படிங்கிறது ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஎஃப் எம்பார்க் வேல்யூ கவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா யூனிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ இங்கே பாருங்க எஸ் சி கியூ அடுத்து நன் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 யூனிக் வேல்யூஸ், 3 யூனிக் வேல்யூஸ், அது இன்னொன்று வந்து நன்னு, அதுதான் நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து மோடு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஓகேவா? மோடு வேல்யூ என்ன அப்படின்னா எது ஒன்று அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நல் வேல்யூஸ் இருக்குதுல்ல அதை தூக்கிட்டு அங்கே பிளேஸ் பண்ணுறது. ஓகேவா? அதாவது இப்போ எஸ் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்குன்னா இருக்க நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஸை வந்து ஃபில் பண்ணிடுவோம். அதுதான் மோடு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மோடோடைய கோடு வந்து நான் இங்கே கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மோடு வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். அதாவது எம்பார்க்டு அப்படிங்கிற அந்த ஒரு காலம்ல நல் வேல்யூஸ் இல்லாத இடத்துல எம்பார்க்டோடைய டேட்டால மோடை கண்டுபிடி. ஓகேவா? அந்த மோடில் ஃபர்ஸ்ட் யார் வரா? ஃபர்ஸ்ட் வேல்யூ தான். ஏன்னா இதில் வந்து மோடில் வந்து எல்லா வேல்யூஸுமே வரும், எந்தெந்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ இருக்கோ அதான் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால இண்டெக்ஸ் வந்து 0 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணிடுறேன். இப்போ மோடு வேல்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ சிம்பிள், நீங்களே சொல்லலாம். என்ன பண்ணுறேன், எம்பார்க்டு மோடுன்னு புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணி எம்பார்க்டுடைய ஃபில்னா இந்த மோடு வேல்யூஸ், இந்த மோட் வேல்யூஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணுறேன். இப்போ எனக்கு புதுசாக ஒரு காலம் கிரியேட் ஆயிரும். அந்த காலம் தான் எம்பார்க்டு மோடு. இப்போ இதில் வந்து எனக்கு நல் வேல்யூஸ் இருக்காது. எதில் இருக்காதுன்னா எம்பார்க்டு மோடில் வந்து எனக்கு நல் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎஃப் எம்பார்க்டு இஸ் நல் இஸ் சம் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு 0 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மோடு யூஸ் பண்ணி நம்ம நல் வேல்யூஸை கிளியர் பண்ணிட்டோம். இது நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா புரியும். ஆனால் இப்போ நீங்கள் இதை எம்பார்க்டில் நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா?
ஸோ எம்பார்க்கடில் நம்ம இப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ், மிஸ் ஆயிருக்க டேட்டாவை நம்ம 3 விஷயம் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்யூட் பண்ண முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன், அடுத்த மோட், அடுத்து மீடியன். ஓகேவா? இது 3 யூஸ் பண்ணி நம்ம இம்புட்டேஷனல் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இன்ஜினியரிங். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ ஹேண்ட்லிங் இம்பேலன்ஸ் டேட்டா. மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கிறது சரி. இப்போ இம்பேலன்ஸ்டு டேட்டா வந்து நிறைய யூஸ் கேஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதையுமே நம்ம கம்ப்ளீட்டா சரி பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 அப்படின்னு போட்டு இம்பேலன்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இம்பேலன்ஸ் டாட் ஐபிஒய்என்பி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து இன்னொரு ஃபைல். இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன்னா அதே கர்னல் செலக்ட் கர்னல், இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட கர்னல் வந்துருச்சு, நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். அதாவது ஹேஷ்டேக் ஹேண்ட்லிங் இம்பேலன்ஸ்டு டேட்டா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் இது கீழே என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 மெத்தடு தான் இருக்கு. ஒன்று வந்து அப் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டவுன் சாம்பிளிங். ஓகேவா? அப் சாம்பிளிங், டவுன் சாம்பிளிங், இது இந்த ரெண்டு மெத்தடு தான். ஓகேவா? இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டேட்டா வேணும். ஓகேவா? டேட்டா இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதில் வந்து கிளாஸஸ், அதாவது டேட்டா ஜென்ரேட் பண்ணி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னா நம்பை அண்ட் பாண்டாஸ் தேவை. நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இம்போர்ட் பண்ணிட்டு என்பி டாட் ரேண்டம் டாட் சீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த ஃபங்க்ஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேரத்தில் வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது ரேண்டம் சீட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். இப்போ இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கிளாஸ் வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து 2 கிளாஸ் எடுத்துக்க போகிறேன். எப்படின்னா இப்போ டயாபெட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இருக்கு அப்படின்னா 0, இல்லை அப்படின்னா 1. இப்போ ஒரு இன்சுலின் பேஷண்ட்டோடைய டேட்டா செட், அதாவது ஒரு 100 பேரோட டேட்டா செட்டில் ஒரு 80 பேருக்கு இருக்கு அப்படின்னு வந்திருக்குன்னா மிச்சம் 20 பேருக்கு தான் இல்லைன்னு வந்திருக்கு. அப்போ நீங்கள் நாளைக்கு யாரோட டேட்டா கொடுத்தாலும் அவங்க அந்த மாடல் என்ன சொல்லும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு இன்சுலின் அப்படின்னு சொல்லும். பட் அப்படி சொல்லக்கூடாது. அது ஏன் சொல்லுதுன்னா அங்கே இம்பேலன்ஸ்டு டேட்டா. ஏன்னா இருக்கு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, இல்லை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் n சாம்பிள்ஸ் 1000 டேட்டா எடுத்துக்கிறேன். அதில் 0, அதாவது இன்சுலின், அதாவது சுகர் இருக்கு அப்படிங்கிறவங்க 0.9 90%, இல்லை அப்படிங்கிறவங்க மிச்சம் உங்களுக்கே தெரியும் 10%. அப்போ இதை வச்சு நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 900 மெம்பர்ஸுக்கு சுகர் இருக்கு, வெறும் 100 மெம்பர்ஸுக்கு தான் இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இம்பேலன்ஸ்டு டேட்டா. இப்போ இது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு டேட்டா செட்டே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஃபீச்சர் 1 ஏதோ ஒரு ஃபீச்சர், அதாவது ஃபஸ்ட்டு காலம் இது செகண்ட் காலம் இது டார்கெட் வேல்யூ, அதாவது நம்மளோட ஒய் வேல்யூ. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஸ்கேலு அண்ட் சைஸு, இதில் கிளாஸ் 0 யூஸ் பண்ணுறேன், இதில் கிளாஸ் 1 யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இதை கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட டேட்டா செட் வந்து ரெடி ஆயிரும். இது ரெடியான டேட்டா செட்டை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம ரீசெட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நம்மளா ஜென்ரேட் பண்ண ஒன்று. ஸோ இண்டெக்ஸ் ரீசெட் பண்ணாதான் உங்களுக்கு அகைன் உங்களுக்கு அதாவது இந்த கிளாஸ் 0 கிளாஸ் 1 இதோட இண்டெக்ஸ் வந்து ப்ராப்பராக அலைன் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பழையபடி df டாட் ஹெட்டு அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய டேட்டா செட் வந்து வியூ ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்க ஃபீச்சர் 1 இருக்கா, அதில் வேல்யூஸ் இருக்கா, ஃபீச்சர் 2 இருக்கா,
அதில் வந்து இருக்கா, டார்கெட் வந்து 0 and 1 அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெய்ல் அப்படிங்கிறத போட்டு பார்ப்போம். அதாவது டெய்ல் வந்து லாஸ்ட்ல ஒரு 100 பேருக்கு தானே 1 இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் என்ன போடுறேன் அப்படின்னா டெய்ல் அப்படின்னு போடுறேன். இப்போ டெய்ல்னு போட்டனா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 1ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட டேட்டா வந்து ஆக்சுவலாக இம்பேலன்ஸ்டு டேட்டா. ஏன்னா 900 மெம்பர்ஸுக்கு வந்து இன்சுலின் இருக்கு, சுகர் இருக்கு, 100 பேருக்கு தான் இல்லைன்னு சொல்லுது. அப்போ நான் இதுகிட்ட இந்த டேட்டா வச்சு நான் ட்ரெயின் பண்ண மாடலை என்ன டேட்டாவை நான் கொடுத்தாலும் அது வந்து இருக்குன்னு தான் சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த டார்கெட்ல கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இந்த ஒய் வேல்யூ இருக்குல்ல, இதுல மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 வந்து பாருங்க 900 தான் இருக்கு, 1 வந்து வெறும் 100 தான் இருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்பேலன்ஸ்டு டேட்டா. அப்போ இந்த இம்பேலன்ஸ்டு டேட்டாவை நம்ம சரி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எது வந்து கம்மியா இருக்கு, எது வந்து கூட இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு எடுத்துக்குவோம். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஎஃப் அண்டர் ஸ்கோர் மைனாரிட்டியில டார்கெட்ல 1 தான் கம்மியா இருக்கு. கரெக்டா? ஏன்னா 1 தான் வெறும் 100 இருக்கு. டிஎஃப் மெஜாரிட்டியில டார்கெட் வந்து இந்த 0 வந்து அதிகமா இருக்கு. அதனால நான் அதை வந்து டிஎஃப் மெஜாரிட்டி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். 1 வந்து நான் என்ன கொடுக்குறேன், டிஎஃப் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நானா அசைன் பண்ற நேம். இப்போ நம்ம ஆக்சுவலா இந்த சாம்பிளிங் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாம்பிள், அதாவது நிறைய டேட்டா வந்து ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப் சாம்பிளிங் பண்றோம். அதாவது 900 வேல்யூ இருக்கிறத நீங்க 900 குறைக்காம 900 அப்படியே இருக்கட்டும், மிச்சம் இருக்க 100 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 900 மாத்த போறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப் சாம்பிளிங். அப் சாம்பிளிங் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா நிறைய டேட்டாவை ஆட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் மெயின். இதே டவுன் சாம்பிளிங்னா நீங்க டேட்டாவை குறைக்கிறீங்க. நம்ம எப்போதுமே டேட்டாவை குறைக்க கூடாது, டேட்டாவை ஆட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ இப்போ sklearn அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இது நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் டெர்மினல்ல நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இந்த டெர்மினல் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா என்னோட என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா uv add sklearn அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா sklearn பேக்கேஜ் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதை வந்து என்னால் இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மைனாரிட்டியாக இருக்குல்ல, அதில் தான் நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஓகேவா? சாரி, sklearn கிடையாது, இட்ஸ் scikit-learn. scikit scikit-learn. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட scikit-learn பேக்கேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? தென் இப்போ வந்து நம்ம அந்த sklearn யூட்டில்ஸ்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரீசாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மைனாரிட்டியா இருக்குல்ல, அதாவது கம்மியா இருக்குல்ல, அதுல டேட்டாவை ஆட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல டேட்டாவை ஃபர்ஸ்ட் ரீசாம்பிள் அப்படிங்கிறத கால் பண்ணி எந்த டேட்டாவும் உனக்கு அதிகமாக்கணும், எனக்கு இந்த மைனாரிட்டியை தான் அதிகமாக்கணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ n சாம்பிள்ஸ் எவ்வளோ நீ ஆட் பண்ணணும்னு நினைக்கிற, எவ்வளோ டேட்டா அதில் ஆட் பண்ணணும்னா இந்த மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனக்கு வேணும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே லென்த் ஆஃப் டிஎஃப் மெஜாரிட்டி நான் கொடுத்துக்கிறேன். என்னோட லென்த்து இதாயிரும், கணக்கு எடுத்துக்கிறோம். அண்ட் ரேண்டம் ஸ்டேட் வந்து நான் 42 கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மைனாரிட்டி அப் சாம்பிள்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் 900 வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் அதோட ஷேப்பையுமே என்னால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒன்ஸ் இது ரன் ஆகி முடியட்டும். இது ரன் ஆகி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஷேப்பை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி முன்னாடி 100 தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அப் சாம்பிள் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, 900 வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதோட ஹெட்டை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெறும் நமக்கு 1 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே 1 தானே, மைனாரிட்டி வேல்யூஸ் தானே நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து 1 வேல்யூ வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அப் சாம்பிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். எந்த ரெண்டு டேட்டா, மைனாரிட்டி அப் சாம்பிள்டா இருக்கிறதையும் மைனாரிட்டியும் மெர்ஜ் பண்ணி ஒரு டேட்டாவை ஆக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஎஃப் அப் சாம்பிள்டுல இந்த கன்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிஎஃப் மெஜாரிட்டியையும் மெஜாரிட்டி அப் சாம்பிள்டு இந்த ரெண்டு டேட்டாவையும், அதாவது ரெண்டு காலமா இருக்கு தனித்தனியா ரெண்டு டேட்டா, அதை மெர்ஜ் பண்ணி ஒரு டேட்டாவை ஆக்குறேன். அவ்வளவுதான். இப்போ எனக்கு டிஎஃப் அப் சாம்பிள்டு அப்படிங்கிற ஒரே ஒரு டேட்டா மட்டும் வந்துருச்சு. இந்த ஒரு டேட்டா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
டார்கெட் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக இப்போ பாருங்க, முன்னாடி 0 வந்து 900, வெறும் 1 வந்து 100 தான் இருந்துச்சு. இப்போ வந்து 2 ஈக்குவல் ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் டேட்டாவை பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது அப் சாம்பிளிங், அதாவது கம்மியாக இருக்க டேட்டாவை நம்ம அதிகமாக ஆக்கியிருக்கோம். இதுக்கு பேர் அப் சாம்பிளிங். நம்ம இப்போ பார்க்க போகிற டெக்னிக் பேர் டவுன் சாம்பிளிங். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மார்க் டவுன் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து டவுன் சாம்பிளிங். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்குற டெக்னிக் வந்து டவுன் சாம்பிளிங். இப்போ இந்த டவுன் சாம்பிளிங்னா என்னன்னா, இப்போ வந்து 900 வேல்யூஸ் இருந்துச்சு 0ல. அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூவை 900 இன்க்ரீஸ் பண்ணாமல் 0வை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மி பண்ணுறது தான் இதோட மீனிங். ஓகேவா? இப்போ அதே மாதிரி முன்னாடி நான் போட்டேன்ல, ஸோ அதே கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீவியஸாக டேட்டா வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல, அதே மாதிரி நான் ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டா என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், அதே தான் 0ல் 900, 1ல் 100. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி மெஜாரிட்டி வேல்யூ எவ்வளோ, மைனாரிட்டி வேல்யூ ஏதோ, அதாவது 1 எல்லாமே நான் டிஎஃப் மைனாரிட்டியில் போட்டுக்கிறேன், 0 எல்லாத்தையுமே நான் மெஜாரிட்டியில் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வேல்யூ அசைன் பண்ணி வேரியபிள் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டவுன் சாம்பிளிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து வெறும் டவுன் சாம்பிளிங் பண்ணுறோம். அது எப்படின்னா யூட்டில்ஸில் ரீசாம்பிள் நம்ம கொடுத்துட்றோம். இங்கே மெஜாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி சாம்பிள்டு அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ரீசாம்பிள் யாரை ரீசாம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎஃப் மைனாரிட்டி ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த என் சாம்பிள்ஸில் டிஎஃப் மெஜாரிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். இப்போ கொடுத்துட்டு நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு இந்த மெஜாரிட்டி சாம்பிள்கிட்ட வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு இந்த டேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு 2 விஷயம்தான். ஒன்று 900 இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்மி பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அதாவது நீங்கள் இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே வரணும், அதாவது மெஜாரிட்டி எஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன, இதுதான் வந்து கரெக்ட் வேல்யூ ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம டவுன் சாம்பிளிங் தானே பண்ணுறோம். டவுன் சாம்பிளிங்னா யாரை வந்து டவுன் பண்ண போகிறோம்னா மெஜாரிட்டியை, யாரோட சைஸுக்குன்னா கம்மி ஆள் மைனாரிட்டி. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரன் பண்ணிடுறேன். இப்போ நான் பண்ணேன்னா எனக்கு வெறும் கம்மியான வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போது இதோடைய கவுண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து டோட்டலாக இந்த இடத்துல ஹெட் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்த்தோம். இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்துட்டு இந்த டேட்டாவை நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு டாட்டு ஷேப் அப்படிங்கிறத போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 100 வேல்யூஸ் தான் இருக்கும். மெஜாரிட்டியில் முன்னாடி 900 இருந்துச்சு, இப்போ நம்மள்ட்ட வெறும் 100 வேல்யூஸ் தான் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டவுன் சாம்பிளிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒன்று. இம்பேலன்ஸ்டு டேட்டா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா ஒன்று அப் சாம்பிளிங் பண்ணணும், இல்லை டவுன் சாம்பிளிங் பண்ணணும். சரி, இது கரெக்டான்னு கேட்டிங்கன்னா இது வந்து கரெக்டு தான். பட் அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா டேட்டா லாஸ் ஆகும். இப்போ அப் சாம்பிளிங் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரேண்டம் வேல்யூஸாக ஜென்ரேட் ஆகும். அப்படி ரேண்டம் வேல்யூஸாக ஜென்ரேட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பெரிய டேட்டா மிஸ்மேச்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதை சரி பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதை சரி பண்ணுற மாதிரி யார் வந்து கரெக்டாக பண்ணுவா அப்படின்னா அதுதான் ஸ்மோட் அப்படிங்கிற டெக்னிக். இப்போ நம்ம அந்த ஸ்மோட் அப்படிங்கிற டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்மோட் டாட் ஐபிஒய்என்பி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்மோட் அப்படிங்கிறது என்ன டெக்னிக்னா இதுவும் ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டாவை ஹேண்டில் பண்ணுற டெக்னிக். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரிஜினல் வேல்யூஸை அந்த இடத்துல கொடுக்க ட்ரை பண்ணும். இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிந்தட்டிக் டேட்டா ஆனால் ஓவர் சாம்பிள் ஆகாது. ஓகேவா? ஸோ நமக்கு டேட்டா எல்லாமே ரியல் வேல்யூஸாகவே கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மார்க் டவுன் போட்டுட்டு இதுக்கு ஒரு டைட்டில் போட்டுறேன், ஸ்மோட். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மோட் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிந்தட்டிக் மைனாரிட்டி ஓவர் சாம்பிளிங் டெக்னிக்னு சொல்லுவோம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ்டு டேட்டாவில்
மைனாரிட்டியாக இருக்குல்ல, அதை வந்து மெஜாரிட்டியாக ஆக்குவோம். ஆனால் அப்படி ஆக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டேட்டா எல்லாமே சிங்க்ரனைஸ்டாக இருக்கும், இன்டர்பொலேட்டடாக இருக்கும். ஓகேவா, கனெக்டடாக இருக்கும் டேட்டா. அதனால நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நிறையா மிஸ்மேட்சஸ் நடக்காது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா sklearnல இந்த மேக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய டேட்டா செட் ரெடி பண்ண போகிறோம் இப்போ. ஓகேவா, எந்த சேஞ்சஸும் இல்லை, நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1000 சாம்பிள் எடுத்துக்கிறேன். அதில் ஃபீச்சர் வந்து 2 ஃபீச்சரு, கிளஸ்டர் வந்து ஒரு கிளாஸு, வெயிட் வந்து 090 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை வந்து XY அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். pd.data frame. ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த வேல்யூஸை வந்து கன்கார்டினேட் பண்ணுறோம். அதாவது இந்த எக்ஸ் வேல்யூஸை வந்து கன்கார்டினேட் பண்ணுறோம். இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டேட்டா செட் ரெடி ஆயிடும். ஓகேவா, இப்போ இந்த டேட்டா செட்டில் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதாவது இந்த டார்கெட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது. ஏன்னா இந்த 1 வந்து வெறும் கம்மியாக இருக்கும், 0 வந்து அதிகமாக இருக்கும். அதை நம்ம செக் பண்ணல. பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். 0 வந்து வெறும் 900 தான் இருக்குது, ஆனால் 1 வந்து 100 இருக்குது இதில், இந்த 0 and 1ல். ஸோ இது வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு டேட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஃபோர் நம்ம இந்த இம்பேலன்ஸ்டு டேட்டாவை வந்து பார்க்கும்போது, அதாவது நான் உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன் எதனால் வந்து நம்ம அப் சாம்பிளிங் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் பிளாட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா மேட்பிளாட்லிப்ல இருந்து பைப்ளாட் PLT அப்படிங்கிற ஒரு நேமில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேட்டர் பிளாட் போடுறேன். அதாவது இந்த ஃபைனல் டேட்டால இருந்து F1 F2வையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாட் பண்ணுறோம், 2 ஃபீச்சரையுமே. அது எதை பேஸ் பண்ணினா கலர் வந்து நம்மளுடைய டார்கெட்டை பேஸ் பண்ணி. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதான் பிளாட். இது வந்து நம்மளோட ஃபீச்சர் 1, இது வந்து ஃபீச்சர் 2. அதாவது இது வெறும் 100 தான் இருக்குது மஞ்சள் கலரு, கத்திரிப்பு கலர் பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா இதில் பாருங்கள் டேட்டா ஸ்கேட்டர்டாக இருக்கா. இப்போ இதில் நீங்கள் அப் சாம்பிளிங் பண்ணீங்கன்னா திரும்ப என்ன ஆகும்னா டேட்டா இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்படி எல்லா இடத்துலையும் என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். இல்லை என்ன ஆகும்னா ஒரே இடத்துலயே 100 டேட்டா ஜென்ரேட் ஆகும். அதாவது இந்த ஒரு டாட்லேயே வந்து 100 டாட் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஒரு டாட்லேயே 100 டாட் இருக்கும்போது நமக்கு டேட்டா கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆயிரும். யார் பெர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னா அப் சாம்பிளிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு ஸ்கேட்டர்டாக இருக்கணும் டேட்டா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய டெக்னிக் ஸ்மோட். ஓகேவா, இதனால தான் நம்ம ஸ்மோட்டுக்கு போகிறோம். பிஃபோர் இந்த ஸ்மோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேக்கேஜ் வந்து தேவை. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா IMB learn. இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே, இல்லை நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் டேரெக்டாக நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே. இப்போ இந்த IMB learn அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகட்டும். இது இன்ஸ்டால் ஆன உடனே இதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மோட் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்மோட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மோட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ IMB learnல இருந்து ஓவர் சாம்பிளிங் அப்படிங்கிற டெக்னிக்கில் ஸ்மோட் அப்படிங்கிற டெக்னிக் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம இப்போ தான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கர்னலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கர்னல் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் எல்லாத்தையுமே இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இன்னொரு தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேக்கேஜ் வரும். ஸோ IMB learn இன்னும் IMB learn வரல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல நியூ டெர்மினலில் என்னோட டெர்மினலில் போயிட்டு UV add IMB learn போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அந்த பேக்கேஜ் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகிக்கிட்டு. ஓகேவா, ஸோ பேக்கேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேக்கேஜில் இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, சரி, இப்போ வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து என்ன பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்மோட்டை ஒரு வேரியபிளில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு என்னோட எந்த டேட்டாவில் நான் ஸ்மோட்டை வந்து அப்ளை பண்ணணுமோ அந்த டேட்டா வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னோட XYல தான் நான் அப்ளை பண்ணணும். ஓவர் சாம்பிள் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் தான் ஸ்மோட் இருக்குது. அதில் ஃபிட்டு ரீசாம்பிள்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, இந்த ஸ்மோட்டில் அதில் ஃபைனல் DF F1 F2 ஃபைனல் DF வந்து என்னோட டார்கெட்டு அப்படிங்கிற இந்த 3. ஓகேவா, இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் சாம்பிளிங் பண்ணணும். அதாவது உங்களோட இன்புட் காலம் உங்களோட அவுட்புட் காலம் இது ரெண்டையுமே கொடுக்கணும் நீங்கள். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போது சாம்பிள்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸோடைய ஷேப் பார்க்குறேன். ஓகேவா, இப்போ நமக்கு அதே மாதிரி இருக்குது. ஒய் ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1800 இருக்கும்.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒய்யில் வந்து 0 எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்னு பார்ப்போமா. முன்னாடி நமக்கு 0 வந்து 900 இருந்துச்சு, 1 வந்து 100 தான் இருந்துச்சு. இப்போ பார்ப்போமா, இப்போ பார்த்தா இது 900 இருக்கும். இப்போ நான் 1ன்னு போடுறேன். ஓகேவா, இப்போ எனக்கும் 900 இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரீசாம்பிள் பண்ணிட்டோம். அதாவது ஸ்மோட்டுங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம சாம்பிள் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 டேட்டாவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய டேட்டா செட்டில் கன்கார்டினேட் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா, இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். இப்போ பிளாட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும் எப்படி ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லி. இப்போ பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் புது டேட்டா, அதாவது நம்ம ஸ்மோட் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற டேட்டா. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூஸை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம ஜென்ரேட் பண்ண வேல்யூஸை. இப்போ இதை நான் ரன் பண்ணனா இப்போ பாருங்க, இதில் 900 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல டேட்டா இதாகலை, மல்டிபிள் இடத்துல ஸ்கேட்டர் ஆகிருக்கு. இதே நீங்கள் அப் சாம்பிளிங் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 900 டேட்டா ஜென்ரேட் ஆகும். அப்படி ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்னது அப்படின்னா ஸ்மோட் அப்படிங்கிற டெக்னிக்கு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணி மேஜராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ்டாக இருக்க டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, சரி, இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இந்த இம்பேலன்ஸ் டேட்டா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட்லிங் அவுட்லேயர்ஸ். ஓகேவா, இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபோர்த்து நம்ம பார்க்க போகிற ஃபோர்த்து சாப்டர் வந்து ஹேண்ட்லிங் அவுட்லேயர்ஸ். சரி, இந்த அவுட்லேயர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஐபி ஒய்என்பி. ஓகேவா, ஐபி ஒய்என்பி ஃபைல் ரெடி, கர்னல் ரெடி. ஓகேவா, இப்போ வந்து இந்த அவுட்லேயர்ஸ் அப்படின்னா இப்போ அவுட்லேயர்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துட்றேன். அவுட்லேயர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டேட்டா ஒரு பிளாட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இது ஒரு ரேஞ்ச் ஆஃப் டேட்டான்னு வச்சுக்குவோம். ஓகேவா, அதாவது எனக்கு இங்கே வந்து என்னோட மிடில் ஆஃப் த டேட்டா இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 75% டேட்டா இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25% ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ இதுக்கு மேலே, அதாவது இதுக்குள்ளே தான் என்னோட டேட்டா பாயிண்ட்ஸ் அப்போ இருக்கணும். இந்த 25% 75% இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குவார்டைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா இதுக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி வெளியில் ஒரு சில டேட்டாலாம் பிளாட் ஆகும். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மேக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய டேட்டா இது எல்லாத்தையுமே நம்ம அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குள்ளே வரல அப்படின்னா நம்மளோட குவார்டைலுக்குள்ளே வராத எந்த டேட்டாவுமே நம்ம அவுட்லேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம அவுட்லேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அவுட்லேயரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக தெரியணும். நான் இப்போ வந்து கோடிங் பார்ட் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து இது ப்ரீஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க வேண்டியது என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ. நான் அதில் தான் ப்ரீஃபாக வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைவ் நம்பர் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேர் வந்து ஃபைவ் நம்பர் சம்மரி அண்டு பாக்ஸ் பிளாட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு தேவை நம்பை. ஸோ இம்போர்ட் நம்பை அஸ் என்பி அப்படின்னு நான் போட்டுக்கேன். ஓகேவா, ஸோ என்னுடைய நம்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவை டேட்டா செட். இப்போ நான் வந்து சும்மா லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா, மார்க்ஸில் வந்து லிஸ்ட்டில் வந்து ஒரு செர்டைன் டேட்டா எடுத்திருக்கேன். ஒருத்தருடைய மார்க் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டேட்டா எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த 5 நம்பர் சம்மரியை கண்டுபிடிக்கணும். இந்த 5 நம்பர் சம்மரி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு மினிமம் தேவை. அதாவது மினிமம் அப்படின்னு ஒரு வேல்யூ, Q1 தான் நம்மளோட 25%, மீடியன் அப்படிங்கிறது சென்டர் வேல்யூ, Q3 அப்படிங்கிறது 75%, மேக்ஸிமம் அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் வேல்யூ. ஓகேவா,
ஸோ இது எப்படி கிடைக்கும்னா np.quantile அப்படின்னு நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து கிடைச்சிரும். ஸோ என்னோட கர்னலை வந்து நான் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 by 1 ரன் பண்ணுறோம். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த குவார்டைல் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ குவார்டைல் நான் போட்டேன்னா எனக்கு வந்து இங்கே இம்ப்யூட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூஸை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வேல்யூஸை வந்து எல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டினேன்னா இது வந்து 32, 54, 32 தான் என்னோட மினிமம், Q1 54, 67 மீடியன், 89 நம்மளுடைய 75%, இது வந்து 99 பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேல்யூ. இப்போ இந்த 32க்கு பின்னாடி கீழே ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவுட்லையர். இப்போ இந்த 99க்கு மேலே கூட ஏதாவது வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அவுட்லையர். இதை தான் நம்ம அவுட்லையர்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்ச், அதாவது மீடியன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா இதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த Q3 Q1 வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த இன்டர் குவார்டைல் ரேஞ்சில இருந்து நம்ம லோவர் ஃபென்ஸ் கண்டுபிடிக்கணும். லோவர் ஃபென்ஸோடைய ஃபார்முலா. இப்போ இந்த லோவர் ஃபென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல பார்த்தோன்னே அப்படின்னா என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வீடியோ ரெஃபர் பண்ணுங்க, அதில் நான் கம்ப்ளீட்டாக இதை பற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த லோயர் ஃபென்ஸ் அப்பர் ஃபென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த அப்பர் ஃபென்ஸுக்கும் அதே ஃபார்முலா தான், என்ன இடையில வந்து ப்ளஸ் வரும் அண்ட் நம்ம Q3 வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது Q1 மைனஸ் 1.5 இன்டூ IQR. ஓகேவா? அதே மாதிரி Q3 பிளஸ் 1.5. இப்போ லோவர் ஃபென்ஸ் ஹையர் ஃபென்ஸ் அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிரும். நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய லோவர் ஃபென்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இது 1.5, இது வந்து 141. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப எடுத்துக்கிறேன். என்னோட லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸு இதை நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளாட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? பிளாட்டிங் பண்ணும்போது இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸ்என்எஸ் டாட் ஓகே, எஸ்என்எஸ் வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் இம்போர்ட் பண்ணல, நாட் டிஃபைன் அப்படின்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் சிபான் எஸ் எஸ்என்எஸ் அப்படின்னு நான் போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய பிளாட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, இந்த மிட் லைன் தான் IQR, இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். இந்த டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய மினிமம். இப்போ இந்த லைன் என்ன அப்படின்னா 25%, இந்த லைன் என்ன அப்படின்னா உங்களுக்கு 75%, இந்த லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா மேக்ஸிமம். இப்போ இந்த லைனுக்கு மேலேயும் இந்த லைனுக்கு கீழேயும் இருக்க டேட்டா எல்லாமே நம்மளுடைய அவுட்லையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அதை நீங்கள் பார்க்கணும்னா நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு டேட்டா எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டாவை பிளாட் பண்ணும்போது இன்னும் சிம்பிளாக புரியும். இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ்னு இன்னொரு டேட்டா எடுத்து வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையே உங்களுக்கு வந்து நான் பிளாட் பண்ணி காட்டுறேன்னா இப்போ பாருங்க, இப்போ நம்மளுடைய மினிமம் இது வந்து 25%, இந்த சென்டரில் இருக்கிறது IQR, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் வந்து 75%, இது வந்து மேக்ஸிமம். இப்போ இங்கே டாட்டா இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளோட அவுட்லையர்ஸ். இதை நீங்கள் இந்த டேட்டாவில் பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ரொம்ப கூட இருக்கிற வேல்யூஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்லையர்ஸ். இப்போ இந்த அவுட்லையர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அவுட்லேயர்ஸாக இருக்க வேல்யூஸை சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். பட் அவுட்லேயர்ஸ் இருக்காங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். இன்னொன்று, அவுட்லேயர்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இம்புட்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது சிம்பிள் இம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரம் எஸ்என்எஸ்லேருந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த அவுட்லேயர்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இந்த ஹேண்ட்லிங் அவுட்லேயர்ஸ், இந்த அவுட்லேயர்ஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த IQR அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுடைய டேட்டால இருந்து அவுட்லேயர்ஸை நம்மளால கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியும். ஓகேவா? இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இப்போ வந்து நம்ம அவுட்லேயர்ஸ் பத்தி பார்த்தோம். ஓகேவா? நம்மளோட 4th லெசன்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து அதாவது நாமினல் என்கோடிங். என்கோடிங்கிற ஒரு கான்செப்ட், அதுல 2 கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். நாமினல் என்கோடிங்னா என்ன, ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய 5th லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினல் இல்லை ஒன் ஹாட் என்கோடிங் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா
HE ஓகேவா. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். IPYNB அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு என்கோடிங் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. இந்த ரெண்டு என்கோடிங் டெக்னிக்னா என்ன, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும் அப்படின்னா இது எல்லாமே எதுக்கு கீழே வருது, எந்த டாபிக் கீழே வரும்னா டேட்டா என்கோடிங். சரி, என்கோடிங்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். என்கோடிங் அப்படின்னா இது வந்து இப்போ டேட்டா எல்லாமே நமக்கு மிஷின் லேர்னிங் மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். பட் நம்மளோட டேட்டாவில் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் இருக்கலாம் ஓகேவா. சம்டைம்ஸ் டெக்ஸ்ட் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கட்டுப்படுத்தணும், அதாவது கண்ட்ரோல் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும். யாரை கன்வெர்ட் பண்ணால் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த என்கோடிங். இதில் என்னென்ன என்கோடிங் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நாமினல் ஆர் OHE, அதாவது ஒன் ஹாட் என்கோடிங்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன டெக்னிக் அப்படின்னா லேபிள் அண்டு ஆர்டினல் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். டார்கெட் என்கோடிங் இதை வந்து நம்ம டார்கெட் கைடட் ஆர்டினல் என்கோடிங் சொல்லலாம். அதாவது இதுவுமே ஒரு ஆர்டினல் என்கோடிங் தான், பட் நம்ம டார்கெட் பண்ணி ஒரு சில இதை மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த 3 டெக்னிக் தான் என்ன அப்படின்னா டேட்டா என்கோடிங்கில் இருக்குது ஓகேவா. சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த நாமினல் ஆர் ஒன் ஹாட்டிங் என்கோடிங் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒன்லி ஃபார் கேட்டகரிக்கல் டேட்டா. இப்போ நம்ம டார்கெட்டில் வந்து இப்போ பார்த்தோம் 0 1 அப்படின்னு 2 வேல்யூஸ் இருந்துச்சு. இப்போ இதே மாதிரி உங்களோட காலமில் யூனிக் வேல்யூஸ் வெறும் 2 மட்டும்தான் இருக்கணும் ஓகேவா. அந்த 2 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஒன் ஹாட் என்கோடிங் ஆர் நாமினல் என்கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்ம என்னென்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாண்டாஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஃபார் டேட்டா ஃப்ரேமுக்காக. SKLearn ப்ரீ ப்ராசஸிங்கில் ஒன் ஹாட் என்கோடர் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கர்னலில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிடும் ஓகேவா. டன். இப்போ நான் வந்து ஒரு டேட்டா செட், ஒரே ஒரு டேட்டா செட் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு காலமு ஓகேவா, அதாவது கலர் அப்படிங்கிற ஒரு காலமில் இத்தனை வேல்யூஸ் இருக்குது ஓகேவா. இந்த வேல்யூஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகரிக்கல் டேட்டா. ஏன்னா இதில் வந்து லிமிட்டடான வேல்யூஸ் இருக்குது ஓகேவா. அதாவது இப்போ இந்த 100 டேட்டா இதில் இருந்தாலும் அந்த 100 டேட்டா இந்த 3க்குள்ளே தான் இருக்கும். ரெட்டு ப்ளூ க்ரீன் இதான் மாறி மாறி வரும். இதுக்கு பேர் தான் கேட்டகரிக்கல் டேட்டான்னு சொல்லுவோம் ஓகேவா. இப்போ நான் வந்து def.head அப்படின்னு போட்டேன்னா என்னோட டேட்டா செட் வந்து எனக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ ஒன் ஹாட் என்கோடரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன் என்கோடர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட டேட்டாவில் டைரெக்டாக ஃபிட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ என்னோட டேட்டாவில் நான் ஃபிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து என்னோட காலமில் இதை ஃபிட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். டு அரே அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட டேட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா என்கோடிங் ஆயிரும். இப்போ நான் என்கோட் ஆன டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டா, ஏன்னா ப்ரீவியஸாக என்ன இருக்குது அப்படின்னா டிஎஃப்ல தான் என்னோட டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து என்கோடடுங்கிற இந்த வேரியபிளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றிட்டேன். அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டேட்டா செட்டாக மாற்றணும். ஸோ இப்போ டேட்டா செட்டாக மாற்றிட்டு இப்போ இந்த என்கோடட் டிஎஃப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ க்ரீன் ஆல் ரெட் அப்படின்னு சொல்லி மாறிடும். அதாவது இந்த ரெட் ப்ளூ க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காலமாக மாறிடும். அந்த காலமில் ஃபஸ்ட்டு ரோவில் ப்ளூன்னு இருந்தால் இந்த இடத்துல வேல்யூ 1, இல்லை அப்படின்னா 0 ஓகேவா. இப்படி இதுக்கு பேர் தான் ஒன் ஹாட் என்கோடிங். அதாவது 0 and 1s மட்டும் தான் வேல்யூஸ் வரும். அது எப்படி மாறிடும்னா காலமாக மாறிடும் உங்களுக்கு. இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ப்ளூ க்ரீன் ரெட் அப்படின்னு சொல்லி 3 காலம் வந்துடும். ஃபஸ்ட்டு ரோவில் அதாவது 0 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ரெட்டுங்கிறதா இருக்குது. அப்போ ரெட்டுக்கு 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஏன்னா இந்த இடத்துல செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது ப்ளூ, அதனால ப்ளூக்கு வந்து 1. அடுத்து தேர்ட் வேல்யூ வந்து க்ரீன் பாருங்கள், க்ரீனுக்கு வந்து 1 இருக்குது, ஏன்னா இங்கே க்ரீன் இருக்குது ஓகேவா. அடுத்து க்ரீனு, அப்போ அடுத்து என்னது க்ரீனில் 1 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ அடுத்து ரெட்டு. இதுதான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த ஒன் ஹாட் என்கோடிங் வந்து நீங்கள் ஒரு வேல்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா காலமாக மாறிக்கிறோம் நமக்கு ஓகேவா. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு டேட்டா செட், புது டேட்டா செட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோட் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டா செட்டோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஓகேவா.
நான் இந்த டிப்ஸ் அப்படிங்கிற இந்த டேட்டா செட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லேபிள் என்கோடர். சரி, லேபிள் என்கோடர் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அதாவது லேபிள் என்கோடிங், ஓகேவா? ஸோ லேபிள் என்கோடிங் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் டவுனாக மாற்றிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைட்டில் வந்து, ஓகேவா? இப்போ இதை வந்து நமக்கு என்னது அப்படின்னா லேபிள் என்கோடிங்கிற ஒரு டெக்னிக் பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்டினல் என்கோடிங்கிறதும் இதுலேயே வந்துடும், ஓகேவா? இது என்ன அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டாவை என்கோடிங் பண்ணுறதுக்கான ஒரு டேட்டா. இந்த டேட்டா எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு ஒரு ரெட் எத்தனை தடவை வந்திருக்கு, கிரீன் எத்தனை தடவை வந்திருக்கு, ப்ளூ எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்கோடிங் வந்து நடக்கும். இது வந்து ஆல்பபெட்டிக் ஒரு நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அசைன் பண்ணும், ஓகேவா? நம்பர் வந்து இந்த இது நம்பர், அதாவது ரெட்டு நிறைய தடவை வந்துருச்சுன்னா ரெட்டுக்கு வந்து 1, கிரீன் நிறைய டைம் வந்துருச்சுன்னா கிரீனுக்கு வந்து 2, ப்ளூ நிறைய டைம் வந்துருந்துச்சுன்னா ப்ளூக்கு வந்து 3. அதாவது ஆர்டர் படி இப்போ ரெட்டு நிறையா வந்துச்சுன்னா 1, ரெட்டுக்கு 1, ப்ளூ நிறையா வந்துச்சுன்னா ப்ளூக்கு 1, அந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அசைன் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக எடுத்த டேட்டா வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லோட் பண்ணிக்கிறேன். இதான் நம்மளோட டேட்டா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேபிள் என்கோடரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரம் sklearn.preprocessing அந்த பேக்கேஜஸ்லேருந்து லேபிள் என்கோடர் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லேபிள் என்கோடரை நான் எனேபிள் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள், ஓகேவா? இப்போ நான் பண்ணிவிட்டு என்னோட டேட்டா செட்டில் டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிட் பண்ணுறேன், ஓகேவா? என்னோட டேட்டா செட்டில் டேரெக்டாக ஃபிட் பண்ணி நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ டேட்டா செட்டில் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2ன்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கு. யாருக்கு? ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ரெட்டுக்கு, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கு. யாருக்குன்னா ப்ளூ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 யாருக்கு அசைன் பண்ணியிருக்குன்னா க்ரீனுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்கு, ஓகேவா? 0 1 2. இப்போ இந்த 0 வந்து ஏன் அப்படின்னா ப்ளூ தான் வந்து ஒரே ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கில் அரேஞ்ச் பண்ணுது. ஸோ ஒரு டைம் வந்திருக்கிறதுனால இதுக்கு வந்து 0. இப்போ ரெண்டுமே 2 டைம் வந்திருக்கு, ரெட்டும் வந்திருக்கு க்ரீனும் வந்திருக்கு. ஸோ அடுத்து ப்ளூக்கு அடுத்து யார் இருக்கான்னா க்ரீன் இருக்கா. அதனால க்ரீனுக்கு 1, ரெட்டுக்கு வந்து 2 அப்படின்னு வேல்யூ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இது பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வேல்யூஸ் அசைன் பண்ணும். இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம சும்மா எடுத்து நம்ம வெளியிலேயே பார்க்கலாம், ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அரே வந்து 2ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கு ரெட்டுக்கு வந்து. அண்ட் அடுத்து வந்து இதே மாதிரி நீங்கள் ப்ளூவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ப்ளூக்கு வந்து 0 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் வந்து க்ரீனுக்கு வந்து 1, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வேல்யூ அசைனிங் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு என்கோடிங் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்போ நிறையா இருக்கிறதுக்கு தானே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ரெட்டு வந்து 2 இருக்குது, அப்போ அதுக்கு தானே 1 வரணும். க்ரீனு தானே 2 இருக்குது, அப்போ அதுக்கு தானே 2ஆம் நம்பர் வரணும். 3வது நம்பர் வந்து ரெட்டுக்கு ப்ளூக்கு தானே வரணும், ஏன்னா அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன டெக்னிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டினல் என்கோடிங் அப்படிங்கிற டெக்னிக் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த ஆர்டினல் என்கோடிங்கை வந்து மார்க் டவுனாக மாற்றிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஆர்டினல் என்கோடிங் டெக்னிக் நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டகரிக்கல் டேட்டா. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஈச் கேட்டகரிக்கு என்ன பண்ணும், ஒரு நியூமரிக் வேல்யூ வந்து அசைன் பண்ணும் அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ அதோட பொசிஷனை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணும் அப்படின்னா அசைன் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டினல் என்கோடிங்கை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது sklearn ப்ரீப்ராசஸிங்லேருந்து ஆர்டினல் என்கோடர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய டேட்டா செட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த டேட்டா செட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஎஃப்ஐ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டா செட் கிடைச்சிடும், ஓகேவா? ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, மீடியம், ஸ்மாலு, லார்ஜ் அப்படிங்கிற இந்த டேட்டா செட்டு. இப்போ வந்து நம்ம இந்த என்கோடரை வந்து இதில் டைரெக்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த என்கோடரை வந்து கேட்டகரிஸ் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த கேட்டகரிஸை டைரெக்டாக என்னுடைய df.size இந்த df.size அப்படிங்கிற இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காலமில் அப்ளை பண்ணுறேன். யார் அப்ளை பண்ணுறேன்? ஆர்டினல் என்கோடர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இவர் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 1 2 0. இப்போ 0ங்கிற வேல்யூ யாருக்கு இருக்குது அப்படின்னா ஸ்மாலு.
ஸோ 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம், 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ். ஓகேவா? இதுதான் ஆர்டர் வைஸாக கொடுக்குறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்டினல் என்கோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லேபிள் என்கோடிங் என்ன பண்ணுதுன்னா பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணுது அப்படின்னா வேல்யூஸ் அசைன் பண்ணுது. ஆனால் ஆர்டினல் என்கோடிங் ஆர்டர் வைஸாக. இப்போ நான் வந்து இந்த இடத்துல லார்ஜை முன்னாடி போட்டு மீடியம் பின்னாடி போட்டேன்னா லார்ஜுக்கு தான் 0 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் ஆர்டினல் என்கோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆர்டினல் என்கோடிங் அண்ட் அடுத்து வந்து லேபிள் என்கோடிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமினல் ஆர் ஒன் ஹாட் என்கோடிங் அப்படிங்கிற டெக்னிக் பார்த்தோம். இது எல்லாமே டேட்டா என்கோடிங் டெக்னிக்ஸ். அகைன் இது எல்லாமே நம்ம இந்த கம்ப்ளீட் உங்களுக்கு ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன டெக்னிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேபிள் அண்ட் ஆர்டினல் வந்து நீங்கள் இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். லேபிள் அண்ட் ஆர்டினலில் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டார்கெட் கைடட் ஆர்டினல் என்கோடிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது டார்கெட் கைடட் ஆர்டினல் என்கோடிங்னு சொல்லுவோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல் அப்படின்னா டார்கெட். ஸோ இந்த இடத்துல வந்து இதை டெலிட் பண்ணிக்கிறேன். என்கோடிங் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? .ip .ipynb. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து செலக்ட் கர்னல் ஃபீச்சர் இன்ஜினியரிங், என்னோட கர்னல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து டார்கெட் என்கோடிங். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த டெக்னிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அகைன் சொல்கிறேன். இந்த டார்கெட் கைடட் ஆர்டினல் என்கோடிங், இந்த டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேட்டகரிக்கல் டெக்னிக்கு. ஓகேவா? கேட்டகரிக்கல் டேட்டாக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கு. பட் இது எதுக்கு அப்படின்னா டார்கெட் வேரியபிளுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் ஒரு வேரியபிளை டார்கெட் பண்ணுறோம். இஃப் இந்த டெக்னிக் வந்து என்ன விதமான ஒரு டேட்டா செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இப்போ உங்களோட கேட்டகரிக்கல் டேட்டா ரொம்ப அதிகமாக இருக்குது. லெட்ஸே முன்னாடி வந்து ரெட் கிரீன் ப்ளூ அப்படின்னா இப்போ கேட்டகரி 3 கேட்டகரி தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்மால் மீடியம் லார்ஜ்னா 3 கேட்டகரி தான் இருக்குது. இப்போ வந்து உங்களோட கேட்டகரி ஒரு 10 கேட்டகரி இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு கலர் வந்து 10 விதமான கலர் இருக்குது. அதே ரிப்பீட் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது டார்கெட் கைடட் ஆர்டினல் என்கோடிங். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான டேட்டா செட்டை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் பைத்தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்னுடைய பேண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஒரு சிட்டி பற்றின ஒரு டேட்டா. ஓகேவா? அதாவது pd.data ஃப்ரேமு சிட்டி வந்து இதான் சிட்டி அப்படிங்கிற காலமில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்க போகுது. ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸுங்கிற காலமில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்க போகுது. ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். என்னோட கர்னலில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரன் பண்ணி பார்க்கலாம். டேட்டா செட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் டிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு இந்த டிஎஃப் வந்து அதாவது இந்த டேட்டா செட் வந்து இப்போ ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டரப்ட் பண்ணிடுறேன். ஸோ கர்னல் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணுறேன். இது ரன் ஆயிரும். இப்போ என்னுடைய இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஎஃப். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டேட்டா செட் வந்து இப்போ வியூ ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக மீன் ஒரு ஆவரேஜ் வந்து நம்ம ஆவரேஜ் ப்ரைஸை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? குரூப் பை எதை குரூப் பண்ணினா இந்த சிட்டியும் ப்ரைஸை பேஸ் பண்ணி அதோட மீனை வச்சு. ஓகேவா? ரன் பண்ண அப்படின்னா எனக்கு மீன் ப்ரைஸ் வந்துடும். இப்போ இந்த மீன் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணால் லண்டனில் இவ்வளோ, நியூயார்க்கில் இவ்வளோ, அதாவது ஒரு வேல்யூவுடைய மீன் ப்ரைஸ் ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸை கரெக்டாக இதோடைய புது வேல்யூ, அதாவது இப்போ நான் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சேன். ஓகேவா? ஒரு சிட்டிக்கும் ஒரு ப்ரைஸுக்கும் என்ன மீன் வேல்யூவோ அந்த வேல்யூவை புதுசாக சிட்டி என்கோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறேன். இதுலையே கிரியேட் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுறேன். மேப்பு வந்து எதை யூஸ் பண்ணுறேன்னா இதை. இப்போ நான் வந்து என்னுடைய டிஎஃப் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதாவது டிஎஃப்ல வெறும் இந்த வேல்யூஸை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சிட்டி என்கோடர்னு எனக்கு புதுசாக வேல்யூ ஆட் ஆயிருக்கு. அது அதுக்குன்னு வேல்யூ நேராக ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து அதோடைய ஆவரேஜ் வேல்யூஸ். இப்போ
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாலும் இதுக்கு பேர் என்கோடிங் நம்ம சொல்லலாம். அதாவது ஆவரேஜ் வேல்யூஸ் எடுத்தும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் மேப் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் கைடட் என்கோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் ஒன்று சிம்பிளாக முடிச்சிருக்கேன், ஓகேவா, உங்களுக்கு புரியணுமே. இப்போ வந்து சிட்டிஸ் அப்படின்னு வேல்யூஸ் எடுத்திருக்கோம். இதில் வெறும் மீன் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மீன் வேல்யூ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ரைஸ் வேல்யூ இருக்குல்ல அதோட அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப் பண்ணிட்டோம். ஸோ மேப் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு என்ன ஆயிருன்னா வேல்யூஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்கோடிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட டேட்டா செட்டில். ஸோ இப்போ டோட்டலாக நம்ம எத்தனை லெசன் பார்த்துருக்கோம் அப்படின்னா 6 லெசன்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஒரு பார்ட்டில். இதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த கோட் எல்லாமே என்னோட கிட்டப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 லெசன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 6 லெசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில், ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து இன்னும் தொடர்ந்து வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் வீடியோஸ்மே நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். ஸோ சொன்னீங்கன்னா நான் அதுக்கான வீடியோஸ்மே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஒரு 1 hour கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி மிஷின் லேர்னிங்கை கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஓனா புக்கு ரைட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஏ ரிட்டர் கண்டென்ட் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.